உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய வழக்கு குறித்து பேச இருக்கிறோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருப்பது உலகம் முழுவதும் வாழுகிற தமிழர்கள் அனைவரும் அறிந்ததுதான். இந்த வழக்கு எண் 1961. வழக்கு வரிசைப்படி விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்ட காலம் ஆகும். அதனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை வேகமாக விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு மனு போட்டிருந்தார்கள். அந்த மனு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் புதிதாக நீதியரசர் வேல்முருகன் அவர்களும் நீதியரசர் ஜோதிமணி அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இந்த வழக்கு குறித்த விரிவான விளக்கங்கள் எதுவும் தெரியாத ஒரு நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு வரிசை கிரமமாகத்தான் வந்திருக்க வேண்டும், அப்படின்னா இது வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். இவர்கள் ஒரு தனிப்பட்ட அழுத்தம் கொடுத்து உயர்நீதிமன்றத்தினுடைய கருணையின் அடிப்படையில் இந்த வழக்கை வேகமாக விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது செல்லுபடியாகாது, இது ஏற்புடையது இல்லை என்று வாதிட்டார். அதை கருத்தில் கொண்டு புதிதாக இந்த வழக்குக்குள் வந்திருக்கக்கூடிய நீதி அரசர் மதிப்புக்குரிய வேல்முருகன் அவர்கள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்தார். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும், ஏனென்றால் இவர் மேலே இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குகள் எல்லாம் என்னென்ன என்று நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, ஆகவே எங்களுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் மிக கடுமையாக ஆர்கியூமெண்ட் பண்ணினார். நீதியரசர் மதிப்புக்குரிய வேல்முருகன் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இதை ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கிட்டத்தட்ட டிசம்பர் 8லிருந்து ஜனவரி 8க்கு இந்த வழக்கை தள்ளி வைத்தார். இதுக்குள்ள நீங்கள் அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் என்னென்ன, அதெல்லாம் எந்தெந்த நிலையில் இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்து நீங்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கோர்ட்டுக்கு வாங்கன்னு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு சொல்லிட்டார். இதுக்கு நடுவில் டிசம்பர் 9ஆம் தேதி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு சிறை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்தார்கள். அப்போ அவருக்கு சர்க்கரை, அதாவது சுகர் அளவு 409 இருந்திருக்கு. இது ரொம்ப ஆபத்தான சுகர். அதே மாதிரி அவருடைய இரத்த அழுத்தம் பிபி அப்நார்மலாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர் ஒரு நோயாளியாக இருந்திருக்கிறார். மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மருத்துவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பிணையில் வெளியே போனாலும் சரி அல்லது இந்த வழக்கில் இருந்து உங்களை விடுவித்தாலும் சரி, உடனடியாக உங்கள் இதயத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு அப்நார்மலாக உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குது, அதே மாதிரி சர்க்கரையும் உங்களுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிறை மருத்துவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முன்னாள் வழக்குகளை எல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து விட்டோம், அந்த வழக்கில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அதை பற்றி எதுவுமே பேசவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மருத்துவ ரிப்போர்ட்டு எங்களுக்கு இன்னும் சேரலை, அதாவது டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சிறைச்சாலையில் எடுக்கப்பட்ட மருத்துவ சோதனைகளினுடைய முடிவுகள் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இன்னும் சேரலையாம். 1 மாதம் ஆச்சு, சேரலையாம். அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார்.
எவ்வளவு ஒரு அநியாயமா இருக்கு. ஒருத்தரை சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு தரப்பு, திமுக அரசு மாற்றி மாற்றி எங்களுக்கு அது வேண்டும், எங்களுக்கு இது வேண்டும் என்று திரும்ப பொய்யா இந்த வழக்கை இழுத்தடிக்கணும், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வெளியில விட்டுறக்கூடாது என்பதற்காக இப்படி மாற்றி மாற்றி முன்வைக்கிறாங்க. அப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களின் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா நீங்கள் 12ஆம் தேதிக்கு எங்களுக்கு மாற்றி கொடுங்க, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏற்க மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொங்கல் வருது, பொங்கல் வேளைகளில் எல்லோருமே ஈடுபட்டு இருப்பார்கள், அதனால் முறையாக மருத்துவ சோதனை செய்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் லேபுக்கு போய் அதெல்லாம் சோதனை பண்ணி வர்றதற்கு 12ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் பத்தாது, எங்களுக்கு பொங்கல் கழித்து ஒரு தேதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் இப்போ 19ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் வாழுகிற என் தாய் தமிழ் உறவுகளை, தமிழ் தேசியம் பேசினார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக, தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கிற திராவிட அடிவருடிகளை தொடர்ந்து விமர்சித்தார் என்கின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி அலுவலகத்தில் வைத்து அடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் மீது வழக்கு கொடுத்து அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் இன்றைக்கு தடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை. இந்த வழக்கிலிருந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மிக எளிமையாக விடுவித்து விடலாம் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மதிப்புக்குரிய சங்கர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் மதிப்புக்குரிய தம்பி ரூபன் போன்றவர்கள் எல்லாம் இரவு பகலாக மிக கடுமையாக உழைத்தார்கள். ஆனால் அரசு தரப்பு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையாவது ஒன்று சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை முன்வைத்து திரும்ப திரும்ப இந்த வழக்கை நீடித்து கொண்டே செல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய மோசமான செயல்பாடு பாருங்க. அதாவது கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டார்கள், உலகம் பார்த்து கொண்டே இருந்தது. அந்த வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? எத்தனை பேர் மேல நீங்க கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்சீங்க? அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி பிணையில் வந்தாங்க ஒரு வாரத்தில்? நான் கேட்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு நீங்க கையாளாகாத அரசாக இந்த அரசு இருக்கு, நேர்மையற்ற அரசாக இந்த அரசு இருக்கு. உண்மையாகவும் நேர்மையாகவும் அரசியல் செய்பவர்களை, தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தியலை பேசுகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற ஒரே காரணத்துக்காக அவரை இப்படி கொடுமைப்படுத்துவது எப்படி ஏற்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். இதை மக்கள் பார்க்காம இருக்காங்களா? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி செய்த தவறு என்ன? சுத்தி இருந்து அவரை அடித்தது யார்? அவரை மிகப்பெரிய ஒரு ராடை வச்சுக்கிட்டு அவரை கொலை செய்ய முயற்சி செய்தது யார்? தொடர்ந்து ஒருத்தனை திரும்ப திரும்ப அடிக்கிற போது அவன் தற்காப்புக்காக செய்த ஒரு காரியம், அவனை தூக்கி இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் நீங்க போட்டிருக்கீங்க. சரி, குண்டர் சட்டத்தில் போட்டீங்க, அதை முறையாக விசாரித்து அந்த சட்டம் பொருந்துமா? குண்டர் சட்டம் ஏர்போர்ட் மூர்த்தியை சிறையில் வைப்பதற்கு, சிறைப்படுத்துவதற்கு பொருந்துமா என்பதை நீதிமன்றம் விசாரித்து சொல்றதுக்கு கூட விடாம திரும்ப திரும்ப எங்களுக்கு தேதி வேணும், எங்களுக்கு தேதி வேணும் அப்படின்னு திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்பது ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இந்த கேள்விகளெல்லாம் நீங்க கரூர்ல கேட்டிருக்கணும். 41 தமிழர்கள் ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போயிட்டாங்களே, அந்த நடிகன் மீது உங்களுக்கு வழக்கு போட முடிஞ்சுதா? தமிழக அரசு தரப்பு முறையாக விசாரிக்காது என்பது ஒன்றிய அரசுக்கு தெரிஞ்சதால மாநில அரசு நியமித்திருந்த அந்த கமிஷனை ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசு சிபிஐ மூலமாக அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய குற்றத்தையா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தார்கள்? நான் கேட்கிறேன், யாருக்காக தமிழக அரசு, திமுக அரசு அண்ணன் மதிப்புக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஒற்றைக்காலில் நிற்கிறது? பெரியாரை விமர்சித்தார் என்பதற்காகவா? அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சித்தார் என்பதற்காகவா? ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தார் என்பதற்காகவா? தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியில விமர்சித்தாரா? ஒரு கருத்தியலை எதிர்ப்பது பிழையாகுமா?
தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கருத்தியலை தூக்கி சுமக்கிற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திராவிடம் என்கின்ற கருத்தியலை எதிர்த்தது தப்பா? இந்த பழிவாங்குகிற போக்குதான் திராவிட மாடல். இவர்கள் எப்பொழுதுமே அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக தங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை எதிர்கொள்ள மாட்டார்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை தண்டிப்பார்கள். அதனாலதான் இரவோடு இரவாக மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, கொல்றாங்கோ அப்படின்னு கதறடிச்சு தூக்கி கொண்டு போய் சிறையில போட்டாங்க. எதுக்கு? இந்த பழிவாங்குகிற உணர்வை, இந்த பழிவாங்குகிற அரசியலை ஜெயலலிதாவுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீர்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அந்த அடிப்படையில தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியவர்கள் இன்றைக்கு சுதந்திரமா இருக்காங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனியால மடக்கி 4-5 பேரா சேர்ந்து அடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள். அடி வாங்கிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் எதிர்வினையாற்றினது தப்பு அப்படின்னு. அடிச்சா அடியை வாங்கிட்டு போயிடணுமா? நான் கேட்கிறேன், ஒன்னையெல்லாம் அடிச்சவனையெல்லாம் அடிச்சா நீ அடியை வாங்கிட்டு போவியா, திருப்பி அடிப்பியா? விசிகா தலைமை தானே சொல்லுது அடிச்சா திருப்பி அடின்னு. அப்ப நீங்க எல்லாம் போய் அவனை அடிச்சிங்கய்யா, அதுக்கு அவன் திருப்பி அடிச்சான், அதுல என்னையா தப்பு அப்படின்னு விசிகா தலைமை கேட்டிருந்தால் அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க போய் அடிச்சது தப்புடா. அதுவும் ஒரு ஆளை 3-4 பேர் மடக்கிட்டு அடிக்கிறீங்க. அப்ப அவன் ரியாக்ட் பண்ணதானே செய்வான். அதான நியாயம், அதான மனித தன்மை. மிருகம் கூட அப்படித்தானே, மடக்கி அடிச்சா அது திரும்ப நம்மளை தாக்கத்தானே வரும். இதை மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும். ஆனால் புரிய வச்சாரா? இல்ல, வெறும் முழக்கம் மட்டும்தான் இருக்கு. என்னது? திருப்பி அடி அப்படின்னு சொல்லி. அடிப்பது குற்றமா, திருப்பி அடிச்சது குற்றமா? இதுக்கு விசிகா விடை சொல்லுமா? விசிகாவினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு விடை சொல்லுவாங்களா? அடித்தது குற்றமா, திருப்பி அடித்தது குற்றமா? ஏர்போர்ட் மூர்த்தி மேடைகளிலே பேசுகிறார் என்று சொன்னால் நீங்களும் மேடையை போட்டு பேசுங்க. அதுதானே சரி, அதுதானே ஜனநாயகம், அதுதானே வெல்லும் ஜனநாயகம் என்று மாநாடு போட்டதுக்கு அதுதானே சரியான அர்த்தம். சரி, அவர் சிறைப்படுத்தப்பட்டுட்டார். யார் அவர்? எந்த அரசியலை முன்னெடுத்து நடத்துகிறீர்களோ அந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே ஏர்போர்ட் மூர்த்தி. அவரை தொடர்ந்து ஒரு நோயாளியாக இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு இன்றைக்கு சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை, சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சர்க்கரை நோயாளியா இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்னு நினைப்பது எப்படி சரி? கற்றிருக்கக்கூடிய ஜனநாயகமா? இந்த ஜனநாயகத்தை தான் நீங்க வெளில வைக்கணும்னு மாநாடு போட்டீங்களா? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த வழக்கில் அனைத்துமே பிழையாக இருக்கிறது. 9ஆம் தேதி எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் வரல அப்படின்னு சொல்றது நகைச்சுவையா இருக்கு. எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் 9ஆம் தேதி எடுத்த ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் என் கைக்கு வரலன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இங்க என்ன ஏங்கிட்டு இருக்கு? எந்த வேலையும் நடக்கலையா? இந்த ரிப்போர்ட்டை உடனடியாக அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு அனுப்பியிருக்க வேண்டிய சிறைத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? யார் கேள்வி கேட்பது? நிர்வாகத்தில் இருப்பவர்கள் தானே கேள்வி கேட்கணும். யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தானே கேள்வி கேட்கணும். அப்ப அரசு தரப்பு கேள்வி எதுவுமே கேட்காதா? சிறைத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி எடுத்த ரிப்போர்ட்டை ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கல? ஏன் நீங்க அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை யார் கேட்கணும்? நீதி அரசர் கேட்டிருக்கணும், சிறைத்துறையை கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் நீங்க செய்யல அப்படின்னு. அதனால அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீங்க குண்டர் சட்டத்தில் அடைத்திருப்பதே பிழையானது. இதுல அவமானப்படப்படுறது அரசு தான் அவமானப்பட போகுது. இது குண்டர் சட்டத்துக்கு பொருந்தாது. அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி மேல இருக்கிற பிரிவியஸ் வழக்கு ஏதாவது இருக்கா, அதையெல்லாம் வச்சு இவர் இப்படி தொடர்ச்சியா குற்றங்கள் புரிகிறவர்னு நிரூபிச்சு அவரை குண்டர் சட்டத்துக்கு பொருந்த வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை நீங்க செய்றீங்க. பிறர்க்கென்றால் முற்பகல் செய்யின், தனக்கென்றால் பிற்பகல் தானே வரும். வராமலாம் போகாது, அது வரும். இந்த மண்ணில் ஆட்சி மாற்றம் நடக்கிற போது இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய விடையை நீங்கள் சந்திப்பீர்கள். அது மட்டும் உறுதி.
இன்றைக்கு நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் கருத்தியலை எதிர்கொள்ள முடியாதவர்கள், நாங்கள் முன்வைக்கிற அரசியலை எதிர்கொள்ள முடியாதவர்கள் எங்களை அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் இன்றைக்கு மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறைக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். அந்த சிறை கதவுகளை உடைத்து கொண்டு மிக விரைவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியிலே வருவார்கள். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.